இது நான் பாகுபலி தான். நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஆக்சுவலாக எடிட்டிங் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு தான் பார்த்தோம். பட் ஆனால் வந்து ஒரு தேவையில்லாத சீன்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஒரு 2 படத்தை கம்பைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டு தனியாக செகண்ட் பார்ட் தனியாக பார்க்குறத விட ஒட்டுக்காக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நல்லாயிருக்கு. எடிட்டிங், அந்த ரீமாஸ்டரிங்கு, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏதாவது கட் பண்ணியிருக்காங்க ப்ரோ சாங்ஸ் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வர ஒரு அந்த பாகுபலி என்ட்ரோ கொடுப்பாங்கள்ல 2 பேர்த்த பற்றி, அந்த சாங் மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லா சாங்ஸும் அதே மாதிரி இப்போ அப்போ பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது உண்மையை சொல்லணும்னா 2015 வந்த படம் மாதிரியே இருக்காது. இப்போ கூட என்ஜாய் பண்ணுற படம் மாதிரி உங்களுக்கு ஒரு தேட்டர் எஃபெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த படத்தை வந்து டிவியில் வந்து சிலர் பார்க்க மாட்டாங்க. சரி, ஆல்ரெடி பார்த்த படம் தானே அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து தேட்டரில் வந்து பார்க்கும்போது இந்த சீன்லாம் இருக்குது, நம்ம அதை வந்து தேட்டரில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து புது படம் மாதிரியே இருக்குது, பழைய படம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து ராஜமௌலி காருடைய மூவி ஏதாவது ரீரிலீஸ் பண்ண அடுத்து வந்து RRRம் பண்ணலாம். நல்லா இருக்கும். மகதீரா, ஈகா. மகதீராவும் பண்ணலாம், ஈகாவும் பண்ணலாம். ஏன்னா பாகுபலியோட எல்லாமே நல்லா தான் இருக்கும். அடுத்து மகேஷ் பாபுவோட படம் வர போகிறதுக்கு அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்குது. பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, மற்றபடி ராஜமௌலி சார் இந்த படத்தில் மாஸ்டர் பீஸ் பண்ணியிருந்தாரு. ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து நீங்கள் 15 ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருக்காது. நீங்கள் இப்போ பார்த்தா கூட ரீரிலீஸ் மாதிரியே இல்லை. இப்போ கூட என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணீங்களா ப்ரோ? இப்போ ஒரு சில சீன் கட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில சாங்ஸ் கட் பண்ணதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனால் ஒரு சில சீன் வந்து கட் பண்ணது தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுவே படம் பெருசு தான், பட் ஆனால் அதை என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 பேர் ஃபிசிக்ஸ், ராணா ரகுபதியா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பிரபாஸ் இருக்கட்டும், அது ஃபிசிக்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஃபிசிக்ஸ்லாம் வந்துட்டு அவங்களா ரியலாக பண்ணது, அது கிராஃபிக்ஸ் கிடையாது. அதனால அது வந்து கொஞ்சம் ரியாலிட்டியாக தான் இருந்துச்சு. அனுஷ்கா ஷெட்டி அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது படத்தில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பார்த்தீங்கன்னா, நான் 15 நான் வந்து காலேஜ் முடித்து ஃபஸ்ட்டு பார்த்த படம்னு வச்சுக்கோங்க. நான் காலேஜ் முடித்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வெளியே போய் பார்த்த படம் 15. அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு டிஃப்ரென்ஸே எனக்கு தெரியல. இப்போ வந்து நான் புது படம் பார்த்துட்டு வரேன் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் அதுக்காக தான் வந்தேனே. இப்போ என்ன எடிட் பண்ணியிருக்காங்க, 2 படத்தை மிங்கிள் பண்ணின்னு, ஸோ அது ஒர்த்தாகவே இருந்துச்சு. சூப்பர். கண்டிப்பாக பார்க்கலாம், மறுபடியும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இந்த படம் நீங்கள் 1000 மார்க் தரீங்கன்னா எவ்வளோ தருவீங்க? 1000க்குன்னு பார்த்தீங்கன்னா 850 கொடுக்கும். 2 பாட்டு இப்போ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இருந்துச்சு. மியூசிக்ஸ் மாற்றிருக்காங்களா? அதே தான் இருக்கு. அதே தான். தேங்க்ஸ். தெரியுதுங்களா? கரெக்டா நல்லா ஆஃப்டர் 3 இயர்ஸ் விட்டுருக்காங்க 2 பார்ட்டியும் ஜாயின் பண்ணி. உங்களுக்கு எப்படி நடந்தது? அதே பார்த்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல படம் பார்த்து ஒரு அடுத்த பாட்டுக்கு ஏதாச்சும் லீட் கொடுத்துருக்காங்க? பார்ட் 3க்கு ஏதாச்சும் லீட் கொடுத்துருக்காங்க? கொடுத்த மாதிரி தான் இருக்கு. அடுத்த பாட்டு வந்தா பாப்பீங்களா? கண்டிப்பா பார்ப்போம். படம் சான்ஸ்லெஸ் 100 வருஷம் ஆனாலும் ஓடும், போய் பாருங்க. நடுவுல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? இல்ல நிறைய கட் பண்ணிருக்காங்க. நடுவுல ஏதோ பயோபிக் இன்னொன்னு விட்டுருக்காங்க. பாகுபலி இன்டர்னல்ல ஏதோ 2027ல ஒன்று வரதா சொல்லியிருக்காங்க. அதான் பாகுபலி இந்த டிகே கிராஸ் ஆஸ்கார் கொடுக்கணும், கொடுத்துட்டு சொல்லி. இது ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு 2 பார்ட் அதை பற்றி ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டில் இருந்த பாட்டில் கொஞ்சம் மிஸ்ஸிங் சீன்ஸ் தான் மிஸ்ஸிங் ஆகுதுனால படம் டைம் கன்சிடர் பண்ணுறதுக்கோசரம் கரைச்சிருக்காங்க. பாட்டு ஒரு 4-5 பாட்டு மிஸ் ஆகுது. படம் சூப்பராக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் ஃபுல்லாக 5.1க்கு 7.1க்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு அதிர்ற மாதிரியே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்னா அங்கே நம்ம ரியாலிட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஃபுல்லாகவே இருக்குது. வேறு ஸ்க்ரீன்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? அதே தான் இந்த ஸ்க்ரீன்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பார்ட் 1 பார்ட் 2 வந்து லைட்டாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வரதான் முன்னாடி மாற்றி கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் அதே மாதிரி 4 பாட்டும் ஒட்டுக்கா ஐ மீன் 2 பாட்டு ஒட்டுக்கா வந்ததுல. ஆமாம் ஆமாம், 2 பாட்டு விட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது படம். கொஞ்சம் உட்காரது சிரமமாக இருக்குது. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் அதே தான். இல்லை அதே மியூசிக் தான். அதே மியூசிக். அதே மியூசிக்.
அதே மாதிரி எஃபெக்ட் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல பார்க்கும்போது எப்படி ப்ரோ இருக்கு? அதெல்லாம் நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். நல்ல தேட்டர் தானே, நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. படம் நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இதெல்லாம் முன்னே தயார் பண்ணி முன்னே எடுத்து போன வருஷம் போட வேண்டியது இந்த தரம் போட்டிருக்காங்க. பக்காவா இருக்கு. இன்னொரு ரோடு பார்க்கலாம். என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் செமையா இருந்தது. தியேட்டர்ல போனோம், அடுத்து எப்போ போடணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ போட்டாங்க, பார்த்துட்டா சூப்பர். பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாச்சும் edit பண்ணிருக்காங்க. இல்ல நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு. மியூசிக் எல்லாம் பக்காவா இருக்கு. தேங்க்யூ. இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்ல எப்படி இருக்கு? அதே அப்படியே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸ் இல்லை, நல்லா இருக்கு. வேற ராஜமௌலி சார் படம் ரீரிலீஸ் பண்ணலாம்னு எதிர்பார்த்தாங்க. பாகுபலி தானே, நல்லா இருக்கு. கனெக்டிவிட்டி, தேர்ட் பார்ட்டி கனெக்டிவிட்டி ஏதாச்சும் இல்லை எதுவும் இல்லை, எதுவும் கொடுக்கல. எதுவும் சொல்லுங்க. தேர்ட் பார்ட்டிக்கு எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி பிரபாஸ் அவர் எப்படி பண்ணியிருந்தாரு? நான் ஆல்ரெடி எல்லாம் பார்த்தது தானே, படம் நல்லா இருக்கு. பட் ஆனா இப்போ இந்த ஸ்கிரீனிங்ல பார்க்கும்போது 7.1 அதோட குவாலிட்டில பார்க்கும்போது பயங்கரமா கொஞ்சம் அந்த இது இருந்துச்சு, அந்த டால்பி அட்மாஸோட இது இருந்தது. படம் பழைய அந்த எஃபெக்ட்ஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அடுத்து ஒரு அனிமேட்டட் ட்ரைலர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க 2027 ரிலீஸ். அன்னெசரி சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும். சாங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஸ்டெபிள் ஏதாவது 3 சாங் கட் பண்ணியிருக்காங்க. 3 சாங் கட் பண்ணியிருந்தாங்க. சரி, டிசப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது இல்ல? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே ஓகே.